பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் புதிய ஆரம்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி ஆரம்பித்தார்கள்? ஜெபத்தோடு ஆரம்பித்தார்கள். தங்கள் ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தரிசனத்தோடு ஆரம்பித்தார் என்பதை பார்த்தோம். அதே போல் பவுலுக்கிட்ட இருந்து இன்னும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் இணைந்து தான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட காரியம் வரும்போது, அதாவது மார்க்குவை தங்களோடு கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று பர்னபா சொன்ன பொழுது, பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுது பவுலும் பர்னபாவும் பிரிகிறாங்க. இப்போ சொல்லப்போனால் பவுலுடைய ஊழியம் தனித்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னால் பர்னபாவோடு கூட இணைந்து தன்னுடைய ஊழிய பயணத்தில் பயணித்து கொண்டிருந்த பவுல் இப்பொழுது தனித்து இயங்க ஆரம்பிக்க போகிறார். நல்லா கவனிக்கணும். இதுவரைக்கும் கூட்டு ஊழியமாக இருந்தது. இப்பொழுது பவுலுடைய ஊழியம் தனித்து ஆரம்பிக்குது. அப்போ தனித்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் எப்படி ஆரம்பித்தார், அதுதான் இன்னைக்கு செய்தி. வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 39-40 வாசிக்கிறேன். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். அடுத்த வார்த்தை, பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இப்போ பவுலுடைய ஊழியம் ஆரம்பிக்கிறது. அதாவது பவுலுடைய ஊழியம் பர்னபாவோடு கூடயே ஆரம்பிச்சாச்சு, ஆனால் தனி ஊழியம் ஆரம்பிக்குது. இப்போ தனித்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தார் என்று சொன்னால், தேவனுடைய கிருபைக்கு தன்னை முழுவதும் ஒப்புவித்து அவர் பிரயாணத்தை ஆரம்பித்தார். வசனத்தை படித்து பாருங்க. மார்க்குவும் பர்னபாவும் ஒரு பகுதிக்கு போய்விட்டார்கள், சீப்புரு தீவுக்கு போய்விட்டார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் மற்றும் சகோதரர்களும் இப்போ பவுலுடைய தலைமையில் ஊழியம் ஆரம்பிக்கிறது. பவுல் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஊழியத்தை, தேவன் தனக்கு தந்த ஊழியத்தை துவக்குகிறார், இல்லைன்னா ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பித்தார் என்றால், தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து ஆரம்பித்தார். அதற்கு பின்புதான் அவர் புறப்பட்டு சீரியாவுக்கும் சிலிசியாவுக்கும் மற்றும் பல நாடுகளுக்கும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, ஊழியத்தை அவர் அறிவிப்பதற்கு ஊழியத்தை தொடங்கினார். அப்போ கர்த்தர் நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, 2025 நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, 2025 தொடங்க போகிறீங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? நல்லா கவனிங்க. தேவனுடைய கிருபைக்கு உங்களை ஒப்புவித்து தேவனுடைய கிருபையோடு ஆரம்பிங்க. என்ன, கிருபை இல்லாமல் ஒன்றுமே முடியாதுங்க. ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தேவனுடைய கிருபை. இப்போ நம்ம கிருபையை பொதுவாக எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தையிலே அடைக்கிறோம். என்ன தெரியுமா சொல்கிறோம்? தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கிருபை தருகிறார். உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் சங்கீதம் 103 ஒரு வார்த்தை இருக்குது. அதை யாராவது படிச்சிருக்கீங்களா? என்னுடைய மனதை அது மிகவும் தொட்டதுங்க. சங்கீதம் 103 தேவனுடைய கிருபையை பற்றி மிக அழகாக 103ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க. ரொம்ப அந்த வசனம் எனக்கு பிடிச்சிச்சிங்க. அந்த வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 103:11 பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. சும்மா வெறுமனே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, தகுதி இல்லாதவனுக்கு கிருபை கிருபை, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், கிருபை கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடாக போயிடுறாங்க. இல்லைங்க, வசனம் எவ்வளோ அழகாக தெரியுமா சொல்லுது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிது. எவ்வளவு பெரிது?
இப்போ நம்ம பூமியில் இருக்கோம், வானம் எங்கே இருக்குது? இந்த வான அளவுக்கு பெரியதாக இருக்குதான் அவருடைய கிருபை. யாருக்கு தெரியுமா? அவருக்கு பயப்படுறவங்களுக்கு. நம்ம சும்மா வெறுமனமே தகுதி இல்லாதவனுக்குன்னு சொல்லி ஒரே காரியத்தை சொல்லிட்டு ஒன் சைடாக போயிடக்கூடாது. தகுதி இல்லாதவனுக்கும் கிருபை கொடுக்கப்படும். அதே நேரத்தில் அவருக்கு பயப்படுறவனுக்கு இருக்கிற கிருபை எவ்வளோ தெரியுமா? இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரம் அவருடைய கிருபை பெரியதாக இருக்கும். அதனால தான் பக்தன் பாடுகிறான், தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே. ஐயா, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லதுன்னு போட்டிருக்கு, சரிங்களா? ஜீவனை விட கிருபை பெரியது. கர்த்தருக்கு நீங்க பயந்து இருந்தீங்கன்னா இந்த பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெரிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். அதே போல நீங்க கர்த்தருக்கு பயந்து தாழ்மையா இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கிருபை அளிப்பார். வெறும் தகுதி இல்லாதவன் சொல்லி ஒன் சைடா போயிடாதீங்க. எல்லாம் அவர் கிருபை பண்றதெல்லாம் பண்ணிட்டு கிருபை அது இல்லைங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயமும் தாழ்மையும் நமக்கு இருந்தா அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகுங்க. வசனம் சொல்லுது, ஒரு புதிய ஆரம்பம். அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது தனித்து ஊழியம் செய்ய துவங்குகிறார். தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாரு? தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவித்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. 2025 தொடங்க போறீங்க. தேவனுடைய கிருபைக்காக காத்திருங்க. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ற மாதிரி வாழுங்க. தேவனுடைய கிருபை உங்க வாழ்வில் பெருகுவதற்கு ஏற்றாற் போல கர்த்தருக்கு பயந்து தாழ்மை உள்ளவங்களா இருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபை பெருகுங்க. 2025 ஆண்டின் உங்கள் வாழ்வின் பயணம் அற்புதமாக அதிசயமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். God bless you.